ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரியில் ப்ளீட்டடு ஃப்ராக் தைக்க போகிறோம். இந்த சாரியில் எப்படி நீட்டாக நம்ம ப்ளீட் வச்சு ஃப்ராக் தைக்கிறதுக்கு கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எப்படி நெக் கட் பண்ணணும், எப்படி கேன்வாஸ் யூஸ் பண்ணி மாடல் ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு உயரம், அவங்களோட மொத்த உயரம் 56, ஷோல்டர் 15, ஆம்கோல் 16.75, மார்பு சுற்றளவு 35.75, இடுப்பு சுற்றளவு 28.5, சீட் சுற்றளவு 39, முன்கழுத்து 5.5, பின்கழுத்து 8, கை சுற்றளவு 11.10. அது ஏன் அப்படின்னா, கை உயரம் 8ங்கிறதுனால நம்ம 4 இன்ச்சு உயரத்தில் ஒரு அளவும் 8 இன்ச்சு உயரத்தில் ஒரு அளவும் எடுப்போம். இப்போ நம்ம பார்த்தது கஸ்டமரோட அளவு. இதில் தையலுக்கு எவ்வளோ கூட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உயரம் கூட 2 இன்ச்சு கூட்டியிருக்கோம். ஷோல்டரை 4ஆல் வகுத்துருக்கோம். நீங்கள் செல்லில் போடுறதா இருந்தால் வகுத்தல் போட்டு 15 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். நான் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல, அது எல்லாமே மட்டும்தான் நம்ம கூட்டியிருப்போம் 2 இன்ச்சு. மற்ற எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ண மாதிரி வரும். அதில் ஆம்கோல் பார்த்திங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஆம்கோல் எப்போவுமே 3ஆல் தான் வகுக்கணும். ஏன் அப்படின்னா, ஆம்கோல் 3ஆல் தான் வகுக்கணும். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி அந்த அளவுகளை கால்குலேட் பண்ணி ஆன்சராக கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஆன்சராக கொண்டு வந்தது கூட தையலுக்கு 2 இன்ச்சு கூட்டியிருக்கோம். கால்குலேஷன் நினச்சி பயந்துடாதீங்க. வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்குள்ளது எவ்வளவு ஈஸியாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ லைனிங்கோட ஒரு சைடில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அகலத்தை மடித்து போட போகிறோம். அகலம் நமக்கு 11 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உயரம் பார்த்திங்கன்னா, மொத்த உயரம் 56. அதை 4ஆல் வகுத்தோன்னா நமக்கு 14. அதான் மேலே உள்ள பார்ட்டு. அந்த 14 56 கழிச்சிங்க அப்படின்னா 42 ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச்சு கூட்டி 43. மேலே 14 ப்ளஸ் தையலுக்கு 1 கூட்டி 15. இப்போ உயரம் நம்ம 15 மார்க் பண்ணி லைனிங்கில் எடுத்துக்கலாம். துணியை 4ஆக நம்ம மடித்து போட்டிருக்கனால கரெக்டாக 15 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் உயரம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் மார்க் பண்ணுறோம் 2 இன்ச்சு. அப்புறமா உயரம் ஃப்ரண்ட்டில் 5.5 இன்ச்சு, பேக்கில் 8 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நெக்ஸ்ட்டு வளைவு போடுறோம். பேக்கில் ரவுண்ட் நெக் மாதிரி போடுறோம். ஃப்ரண்ட்டில் இந்த செயின் நெக், டைமண்ட் நெக் மாதிரி, அந்த வளைவு நெக்கு, அந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி நெக் தேவையோ அந்த மாதிரி நம்ம நீட்டாக வளைவு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஷோல்ட்ரு நமக்கு பார்த்திங்கன்னா 3 அரையில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆம்கோல் மார்க் பண்ணோம். அது 5.5 மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்புறமா மேலே இருந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வளைவு போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோலில் காமனாக 1 இன்ச்சு வளைவு போட்டு எடுக்கணும். உள்வெட்டு முன் பக்கத்துக்கு மட்டும் 3/4 இன்ச்சு. ஓகேவா? அந்த மாதிரி நீட்டாக வளைவு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணணும். அதுக்கு முன்னே நம்ம ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு மார்க் பண்ணி சைடில் ஒரு வளைவு வெட்டுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள நெக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆம்கோலையும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஈவனாக இருக்கும். ஆனால் பேக் சைடை மட்டும், ஃப்ரண்ட் சைடை எடுத்துகிட்டு பேக் சைடை மட்டும் வச்சு நம்ம அந்த வளைவை எந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஐயும் சேர்த்து வச்சு பேக் சைடை கட் பண்ணிடக்கூடாது. கவனமாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்மளே ஓனாக டிசைன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளைவு மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வளைவு வரலைன்னா அப்படியே நம்ம மார்க் பண்ணி வளைவு கொண்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓனாக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 2 இன்ச்சு கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நெக் முடிகிற வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இப்படி டார்க் லைனாக கொடுத்துட்டு இதே அளவுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். கேன்வாஸ் யூஸ் பண்ண முன்னே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஷோல்டர்லேருந்து சென்டரில் ஒரு டாட் வச்சோமா, வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷோல்டர்லேருந்து சென்டரில் ஒரு டாட் வச்சுருப்போம் 9.5 இன்ச்சு.
குறைஞ்சது 9 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும். அந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம கீழே மார்க் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடு வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணுறதுனால நீட்டாக கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் ஷேப் கிடைக்கும். அதுக்காண்டி கம்பல்சரி ஃப்ராக் தைக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இது பழகுறீங்கன்னா நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஜக்கா கட் பண்ணிடணும். அந்த ஷோல்டர் நேர் சென்டரில் நம்ம டாட்டில் மார்க் பண்ணதை ஜக்கா கட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல டாட் பிடிக்கணும். நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணி நெக் சைடில் டிசைன் மாதிரி மார்க் பண்ணியிருந்ததை கேன்வாஸில் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படின்னா கேன்வாஸை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறது டார்க்காக தான் இருக்கும். அதை அந்த லைனிங் கிளாத்தை கேன்வாஸ் மேலே வச்சுட்டு நல்லா நீவி விட்டிங்கன்னா பேக்கில் இருக்க அந்த நம்ம லைன் வந்து கிளியராக அந்த கேன்வாஸில் மார்க் ஆகிரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அந்த மார்க்லேயும் நம்ம கிளியராக டார்க்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சைடில் உள்ளதை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி மாடல் வைக்கணும் அப்படின்ட்டு தெரியாதவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் மேலே கரெக்டாக அதோட ஸ்டார்டிங்கையும் நம்ம நெக்கோட ஸ்டார்டிங்கையும் வச்சு நெக் ஷேப்பை அப்படி கரெக்டான ஷேப்புக்கு நம்ம வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நெக் ஷேப் கிளியராக கிடைக்கும். மார்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் நீட்டாக முடிஞ்சிட்டு அதுக்கு எப்படி கிளாத் கட் பண்ணுறோங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4ஆக மடிச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன கட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ணோம் லைனிங் கிளாத்தில். அதுக்கு வந்து சைடில் வந்து நமக்கு வந்து மடிப்பு பக்கம் இப்போ நம்ம வச்சுருக்குது ஓப்பன் சைடு. இப்போ எவ்வளவு நமக்கு வந்து நார்மலாக வந்து 9 இன்ச்சு தான் கை சுற்றளவு. நம்ம பஃப் வைக்கிறதுனால கை சுற்றளவை எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கோம் 5 இன்ச்சு. இது வந்து 8 இன்ச்சுக்கு பஃப் ஸ்லீவ் எப்படி வருதுங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கட்டிங் பார்த்துட்டு ஸ்டிச்சிங் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிளியராக எப்படி ஸ்லீவ் கட் பண்ணணுங்கிற வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லரிங்கை பற்றி ஈஸியாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஐடியாவும் கிடைக்கும். தைக்கிறது டெய்லரிங் வந்து ரொம்பவே ஈஸி. டெய்லரிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப விரும்பி செஞ்சோம் அப்படின்னா டெய்லரிங் ஃபீல்டை விட பெட்ரு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மடிப்பு பக்கத்தில் எப்படி கட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். அதோட சைடில் கீழே அடியில் கட் பண்ணுறோம். இது வந்து கையோட அடிப்பக்கம் மேலே வளைவு வந்திருக்குது மேல் பகுதி. ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ லென்த்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு நீட்டாக பப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை தூக்கி மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறோம். இது வந்து நம்ம 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு அப்படி நீட்டாக கட் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். எப்போவுமே 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும். புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து 1/4 இன்ச்சுக்கு கூடவே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக வச்சுட்டு கரெக்டான அளவுக்கு தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னா ஏதாட்டும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியவே முடியாது. அதனால் கட் பண்ணும்போதே கிளியராக கரெக்டாக கட் பண்ணுங்கள். டாப் முடிச்சாச்சு. இப்போ டாப் முடித்ததுக்கப்புறமா கீழே வந்து ப்ளீட் வைக்கிற ஏரியா கட் பண்ண போகிறோம். அதுக்கு சீட் சுற்றளவு பார்த்திங்கன்னா 40 3ஆல் பெருக்கணும்னா 120. அப்போ ப்ளீட் வைக்கிறதுக்கு அகலம் எவ்வளவு அப்படின்னா 120. அதை நம்ம டேப்டாக அளந்துக்கணும். சரி, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு எடுக்கும்போது வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக 40/3 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து நீட்டாக வரும். அந்த பார்ட்ரு வர இருக்குது. நம்ம அந்த பார்டரை கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் இப்போ கலர் வந்து பிங்க் கலரில் உள்ள சைஸ் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி இந்த பிங்க் கலரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் வச்சு பார்க்கும்போது சைடில் கம்மியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த சைடில் மாற்றி திருப்பி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்களாவே செக் பண்ணி பார்க்கணும் இந்த சைடு நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த சைடு நமக்கு உள்ள பார்ட்டு தான் தேவை. அப்படிங்கும்போது நம்ம வெளியில் உள்ள பார்ட் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஆனால் பிங்க் கலர் ஃபுல்லாகவே உள்ளே கவர் ஆகுது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ பிங்க் கலருக்கு வெளியில் வர்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இப்போ நம்ம மாடல் வைக்கிறதுக்காண்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்லீவுக்கு எப்படி மடித்து போட்டேங்கிறத பாருங்கள். அது அப்படியே ஸ்லீவை தூக்கி வச்சு கட் பண்ணிக்கலாம். அதோட வந்து கீழே உள்ள பார்ட்டு வந்து
கட் பண்ணது வீடியோவில் காட்டலை, நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி நமக்கு உள்ளே ப்ளீட் வைக்கிற ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் கிளாத்து இப்போ நமக்கு 120 இன்ச்சு அகலம் வருதுன்னா நம்ம 2ஆக ப்ளீட் பண்ணுற மாதிரினாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை இதில் காட்டலை பாருங்கள். நம்ம நீட்டாக எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸ் வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபினிஷிங்கில் நீங்களும் ஓனாக ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ப்ளீட்டட் லாங் ஃப்ராக்குக்கு சிம்பிளாக கஸ்டமர் வந்து நமக்கு மாடல் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு 1 இன்ச்சு நீளம் 1 இன்ச்சு அகலத்தில் கோல்டன் கலர் கிளாத்தில் நம்ம இப்போ வந்து ஸ்பாஞ்சி, இந்த மாதிரி ரெடிமேடு ஸ்பாஞ்சு கிடைக்கும், தெர்மாக்கோல்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அந்த சென்ட்ரு பார்ட்டில் இந்த லைனாக அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுதோன்னு பாருங்கள். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கிளியராக தெரியும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு அந்த கிளாத்தை ஒரு மடித்து அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். இதனால் சிலம்பல் வந்து எங்கேவுமே இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுடியோட சென்டரில் இந்த மாதிரி நீட்டாக நம்ம பால் மாதிரி வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ராக்லேயும் நம்ம டிசைன் வைக்கிறத மட்டும் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதேமாரி புதுசாக படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பால் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்கீங்களா? கேன்வாஸில் அந்த மார்க்கரை வச்சு மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? அந்தளவுக்கு உள்ளது தான் நமக்கு அந்த பிங்க் கலர் கிளாத் வரணும். அந்த கிளாத்துக்கு நம்ம தள்ளி நம்ம 1/4 இன்ச்சுக்கு தள்ளி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறத கிளியராக தெரியணுங்கிறதுக்காக பென்சிலை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ தூரம் அதோட சென்டரில், அந்த வளைவுக்கு சென்டரில் இப்போ 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்னா அதில் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மார்க் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளாத்தோட சென்டரையும் கேன்வாஸோட சென்டரையும் நீட்டாக ஈவனாக வச்சுட்டு அப்புறம் அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கிளாத்தும் கேன்வாஸும் மூவ் ஆகாது, சேமாக ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படி நீவி அந்த சுருக்கமே இல்லாத மாதிரி நீட்டாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீவி விட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால சுருக்கம் எதுவுமே இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிறதுனால கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கழுத்தை அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கேன்வாஸில் என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பை அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணணும். நெக்லேருந்து நம்ம கீழே சைடில் அந்த வளைவில் நமக்கு கேன்வாஸ் தெரியுதுல, அந்த இடத்துல நம்ம மாடல் வைக்கிறதுக்காக ப்ளீட் மடிக்கிறோம். இதுக்கு எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா 3 இன்ச்சு அகலம், லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச்சுக்கிட்ட எடுத்துருக்கோம். அது நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் அது விரிவாக இருக்கிறதுனால வைக்கிறோம். 2 சைட்லேயும் ப்ளேட்டு ஒரே சைடில் தான் நம்ம மடித்து வைக்கிறோம். வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வைக்கணுங்கிறதுக்காண்டி இது இந்த கிளாத் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். எல்லாமே அவங்களோட ஓன் சேரீயில் நம்ம ரெடி பண்ண மாடல் தான், அவங்க சேரீ கிளாத்து தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து, நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்து, அப்புறமா நம்ம கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாடலுக்குள்ளே அந்த பிங்க் கலர் 3 கிளாத்தோட நெக் ஷேப்பையும் சேமாக வச்சுட்டு நெக்கில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடாமலுமே நம்ம கிராஸ் பீஸ் வைக்கலாம். ஆனால் நம்ம தையல் போட்டுட்டு அப்புறமா கிராஸ் பீஸ் வச்சோன்னா துணி வந்து விலகாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சைடில் வந்து நம்ம 1/4 இன்ச் மடித்து தைச்சோம். அப்புறமா இப்போ நம்ம அந்த லைன் 3 கிளாத்தையும் ஒரு போல் வச்சு நெக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நெக்கு மேலே 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அந்த வளைவில் வந்து லூஸ் விட்டு திருப்பணும். ரொம்ப டைட்டாக திருப்பினா நம்மளால் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது.
அந்த லூஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்ம என்ன நெக் ஷேப் கொடுக்குறோமோ அதே ஷேப்பு அழகாக வரும். கிராஸ் பீஸ் சைடில் 1/4 இன்ச்சு கண்டிப்பாக மடித்து தைச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அதை வந்து நல்லா ஸ்டிச் பண்ண கிராஸ் பீஸை நம்ம மாற்றி திருப்புறோம். மாற்றி திருப்பும்போது வந்து லூஸ் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். நம்ம 1/4 இன்ச்சு நம்ம தையல் போடணும். அந்த 1/4 இன்ச்சுக்குள்ள ஷேப் வந்து அழகாக தெரியணும். அது வந்து நம்ம வந்து எவ்வளோ நீட்டாக அதை மடிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள், நம்ம எவ்வளோ நீட்டாக கிராஸ் பீஸை வச்சு பைப்பிங் மாதிரி நெக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்ம வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கணும். கீழே வந்து மேலே வந்து ஆல்ரெடி 2 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா கீழே வந்து 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இப்போ அதில் அந்த பைப்பிங் பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். அதில் வந்து மேலே இருந்து நம்ம ப்ளீட் வைக்காமல் எம்டியாக வச்சுட்டு அப்புறமா அந்த வளைவு ஷேப்பில் மட்டும் நம்ம அந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் 1 சைட் தையல் போட்டதுனால தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் சைட்லேயும் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ராக்குக்கே ஃப்ரண்ட்டு மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீட்டாக பஃப் ஸ்லீவ் வச்சு பெல்ட் வச்சு அயன் பண்ணி ஃப்ரீ ப்ளீட் எடுத்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதேமாதிரி உங்களுக்கு டெய்லரிங் வீடியோ என்ன வீடியோ தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுவோம். கண்டினியூ வீடியோவாக ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்லேயே லைனிங்கை மாற்றி திருப்பி சென்டரில் ஜக்கா கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 2 சைட்லேயுமே ஜக்காவுக்கு இந்த சைடு 5 ப்ளீட்டு, ஜக்காவுக்கு அந்த சைடு 5 ப்ளீட்டு வைக்கிறோம். வீடியோவை கண்டினியூவாக பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ஜக்கானா சென்டரில் கட் பண்ணியிருந்தது, அதுலேருந்து 5 ப்ளீட் வச்சாச்சு. அப்புறமா நெக்ஸ்ட்டு 5 ப்ளீட் வைக்கிறோம். பாருங்கள், புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கு மெஷர்மெண்ட்டு நம்ம எப்படி தைக்கணுங்கிறது ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் லிங்க் இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் இதேமாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த சைடு மேலே வச்சுருந்த ஆப்போசிட் சைடில் ப்ளீட்டை மாற்றி வைக்கிறோம். அப்போ தான் ஃபஃப்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் தெரியும். இப்போ கீழேயும் அதே மாதிரி மேலே 10 ப்ளீட் கீழே 10 ப்ளீட் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம இப்போ வந்து கீழே வந்து பார்டர் அட்டாச் பண்ணுறோம். இது வந்து நமக்கு 8 இன்ச்சு உயரத்தில் உள்ளது. அதுக்கு இந்த பிங்க் கலர் வந்து நம்ம 7 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதில் 1/2 இன்ச்சுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். மெயின் கிளாத்தில் வச்சு லைனிங் கிளாத் மேலேயும் உங்களுக்கு தெரியுதா, மெயின் கிளாத்தில் வச்சுருக்கோம். இப்போ அதை ரெண்டையும் நான் வந்து சேமாக உள்ளே வச்சு எப்படி வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்கிறத பாருங்கள் கிளியராக. உள்ளே வச்சு மெயின் கிளாத்தை வச்சு ரெண்டையும் சேர்த்து 7 இன்ச்சு நம்ம மடிக்கும்போது 1/2 இன்ச்சு தையலில் போயிடும். கரெக்டாக 3 இன்ச்சு வரும். மேலே உள்ள பார்ட் வந்து நமக்கு 5 இன்ச்சு இருக்குது, 5.5 இன்ச்சு இருக்குது. ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கரெக்டான அளவு 8 இன்ச்சு நமக்கு வந்துடும். தையலுக்கு கூட்டினதை தான் 1/2 இன்ச்சுன்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி தைக்கிறதுனால ஸ்லீவோட சென்டரில் வந்து சிலும்பல் வராது. இப்போ நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணதை அப்படியே மெதுவாக மாற்றி திருப்புறோம். இந்த மாதிரி மாற்றி திருப்புறப்போ வந்து சென்டரில் சிலும்பல் வராது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்லீவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அட்டாச் பண்ண சென்டர் பார்ட்டில் நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போனா அந்த இடத்துல இருந்து நமக்கு பிரிந்து போகாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கீழே உள்ள பார்ட்டும் மேலே உள்ள பார்ட்டும் அப்படி தூக்கி காட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேம் மெத்தடில் 2 ஸ்லீவும் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நீட்டாக இந்த மாதிரி எல்லா கலரும் அந்த சேரீலேருந்து எல்லா கலர்லேயும் நம்ம ரோப் ரெடி பண்ணுறோம். அதுக்கு எல்லா பீஸுமே 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு நீளத்தில் எடுத்திருக்கோம். இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பாருங்கள். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லென்த்தியாக போடும்போது பேக் சைடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நெக்கு வந்து கொஞ்சம் இப்போ ஒரு 8 இன்ச்சு நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 8 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுருந்தா தான் ரோப் வந்து அந்த பேக் சைடில் கட்டியிருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஒவ்வொரு சம்சா மாடலுக்கும் கேப்பில் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக எல்லா சம்சா ஷேப்பும் நீட்டாக ஈவனாக வரும். பாருங்கள், நம்ம நீட்டாக அழகாக ரோப் ரெடி பண்ணியாச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பார்ட்டு ப்ளீட் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க்னாலும் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு அப்புறமா 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ், அப்புறம் 1 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுட்டு 2 இன்ச்சுக்கு இருக்கிறத நம்ம வந்து மடித்து தைக்கிற போகிறோம். பாருங்கள் எப்படி மடித்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இதே மாதிரி மிஷினில் வந்து தையலை வந்து அந்த லெவல் வந்து கூட்டி வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்து இதை வந்து பிரிக்கணும். அயன் பண்ண முன்னே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இதுக்கு வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு விட்டுருப்போம். அடுத்து 2 இன்ச்சை வந்து நம்ம மடக்கி 1 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுவோம். 2 இன்ச்சை நம்ம மடக்கணுன்னா 1 இன்ச்சு ஆயிருமா. அந்த மாதிரி தையல் போட்டு அந்த துணி விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து நீங்களாகவே ஓனாக மெஷர் பண்ணி அடிச்சிருவீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. நான் புதுசாக பழகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இதுக்கு வந்து ஈஸியாக பிரித்துடலாம். நம்ம லெவல் வந்து 5 வச்சோம் அப்படின்னா மிஷினில் லெவல் 5 வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா அப்புறம் பிரித்து எடுக்கிறது வந்து மேட்டூசி வச்சு ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எப்படி அயன் பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல்ட் என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஆனால் பெல்ட்டுக்கு இந்த மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணி தான் பெல்ட் ரெடி பண்ணேன். எல்லா பார்ட்டும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் சைடில் உள்ள நெக்கு ஃப்ரண்ட் முடிச்சாச்சு. பேக்கில் நம்ம வந்து ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அதுக்கு 3 இன்ச்சு நீளத்தில் வந்து நான் வந்து ஒரு ஜக்கா கட் பண்ணியிருந்தேன். அதில் ரோப்பை வச்சு அட்டாச் பண்ணினேன். இதே மாதிரி அட்டாச் பண்ணும்போது ரோப்பு வந்து வெளியில் வந்து அட்டாச் பண்ண மாதிரி தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த சிலிம்பல் உள்ளே போயிடும். ஓகே, 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 2 சைடும் ஈவனாக ரோப்பை வச்சு நெக்கு ஓரம் அடித்தாச்சு. நமக்கு எப்பவும் நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுமோ அதை விட்டு அடித்து இப்போ வந்து சைடில் அந்த இதை கட் பண்ணி சைட்லேயும் அப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக கிடைக்குங்கிறதுக்காண்டி அந்த பண்ணியாச்சு. சிலிம்பிள் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் சைடையும் லைனிங் கிளாத்தும் சேமாகவும் மெயின் கிளாத்தும் சேமாகவும் வைக்கிறோம். எப்படி உங்களுக்கு லைனிங் கிளாத்தில் சிலிம்பிள் இல்லாமல் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். எக்ஸ்பிளைனோட தெளிவாக இருக்கும். இப்போ சைடில் வந்து நம்ம பேக் சைடில் உள்ளதுக்கு நெக்கு சைடு எல்லாமே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வராமல் நீட்டாக கவனமாக தைக்கணும். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் புதுசாக பழகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண தான் இன்னும் உங்களுக்கு டெய்லரிங்கை பற்றி அட்வான்ஸாக நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணுறீங்களோ, டெய்லரிங் கற்றுக்கணுன்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதேமாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கற்றுக்க முடியும். கையோட சென்டர்லேயும் ஷோல்டரோட சென்டரையும் வச்சுக்கணும். கையில் வந்து சென்டரில் வந்து நம்ம எப்போவுமே ஜக்கா கட் பண்ணியிருப்போம். அந்த ஜக்காவோட சென்டர்லேருந்து 1 சைடு ஜாயின் பண்ணி ரிட்டன் அதே தையலில் பேக்கில் வந்து அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதேமாரி ஸ்டிச் பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து கையோட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீட்டாக கரெக்டான ஷேப்புக்கு வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீட்டாக 2 ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் கீழே உள்ள பார்ட்டை வந்து மேலே கிப் சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபினிஷிங் எல்லாம் பண்ணிவிட்டு கிப் சைட்ஸ் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே கிப்பை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கை ஜாயின் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அது வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நார்மலாக நம்ம எப்படி ப்ளீட் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி தனித்தனியாக ப்ளீட் எடுத்து லைனிங் கிளாத் தனியாக மெயின் கிளாத் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா 2ஐயும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் ஃபுல் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்க ஃப்ராக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டெய்லரிங் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.